அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத கூட்டு, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த பஞ்சபூத கூட்டால் ஆக்கப்பட்டது தான் நம்ம பருவுடல். அந்த பஞ்சபூதத்தில் நீர் என்ற பஞ்சபூதத்தால் நம் உடலில் எந்த உறுப்புகள் செயல்படுகின்றது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கப்பட்ட உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல என்ன நோய்கள் ஏற்படுகின்றது, அதை எப்படி தீர்த்து கொள்வது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த நீர் என்ற பஞ்சபூதத்தால் இயக்கப்படுகின்ற நம்ம உடல் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் எடுத்துக்கும் போது சிறுநீரகம், கிட்னியும் யூரினரி பிளாடர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பை, இந்த ரெண்டு உறுப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த நீர் என்ற பூதத்தோடு தொடர்புடைய உடல் உறுப்புகள். கிட்னியும் யூரினரி பிளாடர், இந்த ரெண்டு உறுப்புகளும் நம்ம உடம்புல பஞ்சபூதத்தில் நீரோடு தொடர்புடைய உடல் உறுப்புகள். இந்த உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றது என்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சிறுநீர் பை, அதாவது யூரினரி பிளாடர், இந்த யூரினரி பிளாடரில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது சிறுநீர் பையில் கல் சேர்ந்து நோயாக உருவாகுது. அதுக்கடுத்து இந்த சிறுநீர் பை பாதிப்படையும் போது பின்பக்க இடுப்பில் வலி தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த யூரினரி பிளாடர் பிரச்சனை ஏற்படும் போது ஜுரம் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ஜலதோஷம், மூக்கிலிருந்து நீர் வடிதல். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மலம் போயிட்டே இருப்பாங்க, டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனையும் கூட சிறுநீர் பையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது அடிக்கடி டாய்லெட் போகக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அதுக்கடுத்து குடல் இறக்கம், கழுத்து எலும்பு வலி, அதுக்கடுத்து முட்டியில் வலி. உடம்புல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், பய உணர்ச்சி, மலம் கழிக்கும் நேரத்தில் வலி அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் எரிச்சல் கூட இருக்கும். அதுக்கடுத்து உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளில் கூட அவங்களுக்கு வலி ஏற்படும். காது நோய்கள், சிறுநீர் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேக்கம், நிறைய நேரத்துக்கு போக முடியாத அதிகமாக சிறுநீர் தேங்கிச்சுனா தான் உடலுக்குள்ளே தேங்கிச்சுனா தான் அவங்களுக்கு சிறுநீர் போனோம், யூரின் போனன்ற உணர்வே ஏற்படுறது. மன அமைதியின்மை, சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டென்ஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, மனசு அமைதியாக இருக்காது. இந்த சிறுநீரகத்தில் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது மலேரியா போன்ற நோய் கூட அவங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு கண் நோய்கள் ஏற்படும், மூக்கடைப்பு, மூக்கில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த யூரினரி பிளாடரில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கும் இந்த துன்பம் ஏற்படும். எலும்புகளில் தேய்மானம், யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது எலும்பு தேய்மானம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதுகு, இடுப்பு மற்றும் கால்களில் வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்படும் வலி. சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் படுக்கையிலே சிலர் சிறுநீர் கழிச்சிடுவாங்க. இவங்கெல்லாம் இந்த சிறுநீர் பையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சர்க்கரை நோயாளி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அடிக்கடி சிறுநீர் போவாங்க. இவங்கெல்லாம் இந்த யூரினரி பிளாடரில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு இந்த துன்பங்கள் ஏற்படும் சிறுநீர் பையில். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புன்னு பார்க்கும்போது எது இருக்குடான்னா கிட்னி, சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும் போது என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீரகத்தில் கல், நிறைய பேருக்கு சிறுநீரில் அதாவது கிட்னியில் கல் இருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும்.
2 சிறுநீரகத்திலையும் நிறைய பேருக்கு நீர் கூட தேங்கிடும். சிறுநீரகத்திலே நீர் தேங்கி இருக்கும், வலி ஏற்படும், சிறுநீரகத்தில் வலி ஏற்படும். அதுக்கடுத்து மூட்டு வலி, அடிக்கடி மலம் கழிக்கணுன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு கால்களில் பார்த்தீங்கன்னா வீக்கம் ஏற்படும். கிட்னி பாதிப்படைஞ்சிருந்தா இந்த கால்களில் வீக்கம் கூட ஏற்படும். சிலருக்கு முகம் எப்பவுமே வீங்கி இருக்கும். அந்த முகம் வீக்கம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து இடுப்பு வலி, ஹை பிபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உயர் ரத்த அழுத்தம், அது கூட இந்த கிட்னினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஜுரம் வரலாம், ஜலதோஷம் கூட சிலருக்கு ஏற்படும். மூக்கில் எப்பவுமே நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதில் எப்பவுமே அடைப்பு இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் கிட்னியில் பாதிப்பு ஏற்படும் போது காதில் கூட அந்த அடைப்பு ஏற்படுறதை உணர முடியும். சிலருக்கு திடீர்னு முகம் கருப்பாக ஆகிடும். நார்மலாக இருப்பாங்க கலரு, திடீர்னு முகம் கொஞ்சம் கருத்துக்கிட்டே வரும். இவங்களுக்கெல்லாம் கூட இந்த கிட்னி பாதிப்படைஞ்சிருந்தால் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். சிலருக்கு பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்படும், வலியும் ஏற்படும். எலும்புகளில் வலி, பல பேருக்கு பார்த்தீங்கன்னா எலும்புல வலி இருந்ததுன்னா கூட கிட்னி பாதிப்படைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நகம் வேரோடு சிலருக்கு பெயர்ந்து வர்றதை பார்த்துருப்பீங்க. நகம் கருத்து போயிடும், அப்படியே அந்த நகம் வேரோடு பிச்சுக்கிட்டு வந்துடுறத கூட பார்க்க முடியும். இவங்கெல்லாம் இந்த கிட்னி பாதிப்படைஞ்சிருந்தா இந்த துன்பம் ஏற்படும். தூக்கம், எப்பவுமே தூக்கம் இல்லாத ஒரு நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கும் கூட கிட்னியில பாதிப்பு இருந்தால் இந்த துன்பங்கள் ஏற்படும். அதுக்கடுத்து பல்வலி, சிறுநீர் பார்த்தீங்கன்னா சுட்டு சுட்டா வெளியேறிக்கிட்டே இருக்கும் சிலருக்கு. அதுவாக இருந்தால் கூட இந்த கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுன்ற ஒரு உணர்வுகள் ஏற்படும். சிலருக்கு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்து வெளியேறிடும். கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும் இந்த துன்பங்கள் ஏற்படும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாதவிலக்கு சரியாக வரலன்னா கூட இந்த கிட்னியில் பிரச்சனை இருக்கிறதா சில அறிகுறிகள் காமிக்குது. மூச்சிறைப்பு, இரத்த வாந்தி, நாக்கு அடிக்கடி வறண்டு போகும். கிட்னியில் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வறண்டு போகிற உணர்வுகள் கூட இருக்கும். தொண்டையில் புண் ஏற்படுறது, தொண்டை வீக்கம், இடுப்பு மற்றும் தொடை வலி. கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இடுப்புலையும் தொடையிலையும் கூட வலி இருக்கும். முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வலிகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியினால் பாதிப்பு ஏற்படும் போது அந்த துன்பங்கள் அவர்கள் இருக்கும். கால்களில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பலகீனம் இருந்துக்கிட்டே இருக்கும். கால் நல்ல ஒரு பலமாக இருக்காது, எப்பவுமே ஒரு தளர்வு, கால்களில் பலகீனம் இருக்கும். உள்ளங்காலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளங்காலில். இந்த மாதிரி இருந்தால் கூட கிட்னி பாதிப்படைஞ்சு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ சொன்ன பாதிப்புகள்லாம் உடல்ல நீர் குறைஞ்சாலோ அதிகமானாலோ ஏற்படக்கூடிய பாதிப்புகள். குறிப்பாக உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத கூட்டு தான் நம்ம பருவுடல் பார்த்துருக்கோம். அதில் இன்னைக்கு நீர் சம்பந்தப்பட்ட பூதத்தை தான் பார்க்கிறோம். அந்த நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் என்று பார்க்கும்பொழுது உடல்ல சிறுநீரகமும் சிறுநீர் பை, இந்த 2 உறுப்பு தான் கிட்னியும் யூரினரி பிளாடர். இப்போ இந்த நீரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது கிட்னிலையும் யூரினரி பிளாடர்லையும் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா எப்படி நம்ம போக்கிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஒரு தியான முறையில் இந்த நோய்களை குணப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சேரில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது எங்கேயாவது பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ எதுலையாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த பயிற்சியை நீங்கள் தவிர்த்து அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஒரு ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறதா இருந்தால் அழகாக ஃபோனை ஸ்பீக்கரில் வச்சுட்டு இல்லை ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். இந்த துன்பத்திலிருந்து கிட்னி
யூரினரி பிளாடரில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறீங்க, தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உக்காந்துக்குங்க. சேரில் உட்காரதா இருந்தால் அப்படியே உட்காந்துக்கிடுங்க. தரையில் உட்காரதா இருந்தால் எப்பவுமே தரையில் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது. ஒரு பாயோ அல்லது ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு அது மேலே உட்காந்துக்குங்க. இப்போ இந்த நீர் பூதம் நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படுத்துறது மிகினும் குறையினும் நோய் செய் என்றார் வள்ளுவர். இந்த நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் இந்த உடல்ல நீர் அதிகமாக சேர்ந்தாலும் நோய் ஏற்படும், குறைவாக சேர்ந்தாலும் நோய் ஏற்படும். அப்போ இந்த துன்பத்திலிருந்து போக்கிக்கிறதுக்கு நம்ம தியான முறைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த நீர் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புன்னு சொல்லும்போது கிட்னி, யூரினரி பிளாடர். இப்போ ஒவ்வொரு நிமிடங்கள் இது மேலே நம்ம மனசை வச்சு தவம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்ம முதுகு பக்கமாக இருக்கக்கூடிய கிட்னியில் மனசால நினச்சிக்கங்க. உங்கள் எண்ணங்கள் முழுவதும் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய கிட்னியை அப்படியே மனசால நினச்சிக்கிட்டு இப்போ 1 நிமிட நேரம் நம்ம தவம் பண்ண போகிறோம். இந்த தவத்தை நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா அந்த கிட்னியாண்ட நல்ல ஒரு அழுத்தம் ஏற்படுறத உறுதியாக உங்களால் உணர முடியும். 100 விழுக்காடு உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும், குறுகுறுப்பு ஏற்படும், நல்ல ஒரு அழுத்த உணர்வு ஏற்படும். இந்த அழுத்த உணர்வு குறுகுறுப்புலாம் எதிரானா நம்ம சக்தியை அந்த உறுப்புக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த உறுப்பு ஒருவேளை செயல்பாடுகள் குறைவாக இருந்தால் நல்ல செயலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த கிட்னியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் விலகிடும். மேற்சொன்ன கிட்னினால் ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் படிப்படியாக இந்த தவத்தை நம்ம சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நோய்கள் கூட உங்களுக்கு போயிடும். சரிங்களா? தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டில் உக்காந்துக்குங்க. இப்போ கிட்னி மேலே நம்ம மனசை வச்சு தவம் பண்ண போகிறோம். தவத்தை தொடங்கலாம். வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய கிட்னியை மனசால பாவனையாக பாருங்க. உங்கள் எண்ணங்கள் முழுவதும் வலது பக்க இடது பக்க கிட்னியே நினச்சிக்கங்க. கவனங்கள் முழுவதும் 2 பக்கம் இருக்கக்கூடிய கிட்னியே கவனிங்க. அந்த கிட்னியில் நல்ல ஆற்றல்கள் கூடுது. அந்த கிட்னியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் விலகுது. கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சி இருந்ததுன்னா அது சீர்படுகின்றது. கிட்னியினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் குணமாகுது. கிட்னியே மனசை வச்சு தவம் பண்ணுங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும் வலது இடது பக்கம் இருக்கக்கூடிய கிட்னியே மனசால பாருங்க. இப்ப 2 கிட்னிலும் நல்ல அழுத்தம் தெரிகிறத பாருங்க. அந்த கிட்னியில நல்ல காந்த சக்தி, உயிராற்றல் அப்படியே கூடுது. அந்த கிட்னியோட செயல்திறன் கூடுது, பலம் கூடுது, ஆற்றல்கள் கூடுது. 2 கிட்னிக்கும் போதுமான அளவு ஆற்றல் கூடியிருக்கு. 2 கிட்னியும் சிறப்பா செயல்படுது. கிட்னியினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தீருது. மனசால கிட்னியே கவனிங்க. அடுத்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட உறுப்பாகிய யூரினரி பிளாடர், மூத்திர பை மேல மனசை வச்சு இப்ப தவம் பண்ண போறோம். தவம் பண்றதுனால என்ன ஏற்படுதுன்னா, இந்த யூரினரி பிளாடர்ல ஏற்படக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த யூரினரி பிளாடர்ல ஏற்பட்டு இருக்கிற கல், அதுக்கப்புறம் முதுகு தண்டுவட வலி, மேற்சொன்ன யூரினரி பிளாடர் சரியா வேலை செய்யலைன்னா என்னென்ன நோய்கள் ஏற்படும் சொல்லியிருக்குமோ அந்த நோய்கள்லாம் குணமாக ஆரம்பிச்சிடும், நோய்கள்லாம் தீர்ந்துடும். இப்போ நம்மளுடைய வயிற்றுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய
யூரினரி பிளாடர் மேல மனசை வச்சு தவம் பண்ணுங்க. அந்த மூத்திர பைய மனசால நினைச்சுக்குங்க. எண்ணங்கள் முழுவதும் யூரினரி பிளாடர் மேலேயே கவனத்தை செலுத்துங்க. யூரினரி பிளாடர் அந்த மூத்திர பையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்லாம் குணமாயிடுது. மூத்திர பை பலம் அடையுது. அங்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் தீர்ந்து போகுது. யூரினரி பிளாடரால ஏற்படக்கூடிய பிறப்புறுப்பு வலி ஏதாவது இருந்தால் அந்த வலிகள்லாம் குறையுது. அந்த மூத்திர பையே யூரினரி பிளாடரையே மனசால கவனிங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும் அந்த யூரினரி பிளாடர் மசில் மேலேயே இருக்குது. மூத்திர பை மேலேயே கவனத்தை செலுத்துங்க. அந்த யூரினரி பிளாடர் நல்ல பலமா இருக்கு. ஆற்றல்கள் கூடுது. அங்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்லாம் குறையுது. அந்த யூரினரி பிளாடர்ல நல்ல ஒரு குறுகுறுப்பு தன்மையை உணருங்க. அந்த மூத்திர பையில அந்த தசைகள்ல நல்ல வலு கூடுது. யூரினரி பிளாடர்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால உடல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகுது. துன்பங்கள் தீருது. ஆழ்ந்து கவனிங்க. இப்போ இந்த நீர் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு மேல நம்ம தவத்தை பண்ணோம். இந்த நீர் சம்பந்தப்பட்டது உடலுக்குள்ள எந்த நிறத்தோடு தொடர்புடையதுன்னு பார்க்கும்போது கருப்பு நிறத்தோட தொடர்புடையது. நம்ம உடல் கலர்ல, நிறத்துல. இப்போ ஒரு நிமிட நேரம் அந்த கருப்பை நினைச்சு நம்ம தவம் பண்றோம். கருப்புன்னு சொல்லும்போது நைட்ல நீங்க ரூம்ல படுத்துட்டு இருக்கீங்க, விளக்கெல்லாம் அணைச்ச உடனே இருளா இருக்கு இல்லைங்களா, கருப்பா இருக்கு இல்லைங்களா, கார் இருளா இருக்கு இல்லைங்களா, கும் இருட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த இருட்டு மேல மனசை வச்சு நம்ம தவம் பண்ண போறோம். ஒரே ஒரு நிமிடம். அதாவது இரவு நேரத்தில் நீங்க படுத்த உடனே இருட்டா இருக்கு இல்லைங்களா, அமாவாசை இருட்டை நீங்க பார்த்திருப்பீங்க, விளக்கு இல்லாத இருட்டை பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த இருட்டு மேல மனசை வச்சு தவம் பண்றோம். அல்லது ஒரு கருப்பு நிறத்தை நீங்க மனசால கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா நீர் சம்பந்தப்பட்ட உறுப்பு நம்ம உடம்புல எந்த நிறத்தோடு தொடர்புடையதுன்னா கருப்பு நிறத்தோடு தொடர்புடையது. அப்படியே கண்களை மூடி இருட்டான ஒரு ரூம் நினைச்சுக்குங்க. உங்க எண்ணங்கள் முழுசும் அந்த இருட்டான ஒரு அறையை நினைச்சுக்குங்க. இருளா இருக்கு, கருப்பா இருக்கு. அந்த கருப்பையே மனசால கவனிங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும் அந்த கருப்பையே கவனிங்க. மனசு முழுவதும் கருப்பையே பாருங்க. அந்த கருப்பையே கவனிச்சிட்டு இருக்குங்க. இருளா இருக்கிற அந்த ரூமையே கவனிங்க. கவனங்கள் முழுவதும் அந்த கருப்பிலேயே கரைஞ்சிடுங்க. நீங்க உங்க எண்ணங்கள் முழுவதும் அந்த கருப்போடு கருப்பா அப்படியே கரைஞ்சிடுங்க. கருப்பிலேயே கரைஞ்சிடுங்க. மனசு முழுவதும் அந்த இருட்டையே பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க. மனம் முழுவதும் இருளையே கவனிங்க. அடுத்து இந்த நீரால் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற உற்பத்தி ஆகின்ற ஒரு நீர் பொருள் எதுன்னு பார்க்கும்போது சிறுநீர், விந்து, மாதவிலக்கில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு. இந்த மூன்றுலையும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தியானத்தை இப்போ பார்க்க போறோம். நம்ம உடம்புல நீர் சுரப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீர் சுரக்குது, ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம் சொல்லக்கூடிய ஒரு பொருள் சுரக்குது. அதுக்கு பெண்களுக்கு மாத விலக்குல உதிரப்போக்கு ஏற்படுது. இப்போ இந்த சிறுநீர், விந்து,
மாதவிலக்கில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு, இதில் ஏற்படக்கூடிய நிறை குறைகளை போக்குவதற்கு உண்டான தியானத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிறுநீர் யூரின் சொல்லும்போது நீங்கள் அந்த யூரினரி பிளாடரையே மனசில் நினச்சிக்கலாம், அல்லது யூரின் மேலேயே நீங்கள் மனசை வச்சு நீங்கள் தவம் பண்ணலாம். அப்படியே யூரினரி பிளாடரையோ அல்லது யூரினையோ அப்படியே மனசால கவனிங்க. யூரின் பாஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதையே மனசால கவனிங்க, அந்த செயலையே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுற மாதிரியே பாவனையாக பாருங்க. இப்போ அந்த சொட்டு சொட்டா சிறுநீர் போகிறதோ அல்லது அடிக்கடி சிறுநீர் போகிறதோ இந்த துன்பங்கள்லாம் போயிடும். நீங்கள் சிறுநீர் போகிற மாதிரி பாவனையை அப்படியே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த சிறுநீர் மேலேயே யூரின் மேலேயே மனசை கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த செயல்லையே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த செயலையே கவனிங்க. அதுக்கடுத்து ஆண்களுக்கு விந்துன்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு நாதம் சொல்லுவாங்க. அந்த ஒரு பொருளை மனசால நினைச்சு ஆழ்ந்து அப்படியே கவனிங்க. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம் சொல்லுவாங்க, அப்படியே கவனிங்க. அந்த பொருளையே கவனிங்க மனசால. இதனால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சீர்படும். ஆழ்ந்து அந்த பொருளையே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த பொருளையே கவனிங்க. மனசு முழுவதும் ஆண்களுக்கு விந்துவும் பெண்களுக்கு நாதம் சொல்லக்கூடிய அந்த பொருளையே மனசால கவனிங்க. அதுக்கடுத்து பெண்களுக்கு மாத விலக்கு ஏற்படுது இல்லைங்களா. இந்த மாத விலக்குல சில நேரம் சில பெண்களுக்கு கூடுதலாகவோ குறைவாகவோ ஏற்படும். மாதவிலக்கு காலங்களில் அவங்களுக்கு அதிகப்படியாக சிலருக்கு வயிற்று வலி கூட ஏற்படும். அந்த மாதவிலக்கில் கூட குறைய ஏற்படுகின்ற அந்த செயலையோ அல்லது மாதவிலக்கில் யாருக்காவது வயிற்று வலி ஏற்பட்டதுன்னா அந்த செயலையே மனசில் நினைங்க. அந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆழ்ந்து அந்த செயலையே கவனிங்க. ஒரு பேச்சுக்கு இப்போ மாத விலக்கில் வயிற்று வலி ஏற்படுதுன்னு வச்சுங்க, அல்லது அதிகப்படியாக உதிரப்போக்கு இருக்குன்னா அந்த செயலையே நினைங்க. இப்போ அது சீர்படும். ஆழ்ந்து கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த மாத விலக்கில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை மனசால அப்படியே பாவனையாக கொண்டு வந்து பாருங்க. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆழ்ந்து கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த செயலையே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. அடுத்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள்ல நம்ம உடம்புல வெளிப்புற உறுப்புன்னு பார்க்கும்போது நீர் சம்பந்தப்பட்ட மூலகம் நம்ம உடம்புல காதோடு தொடர்புடையது. நீர் சம்பந்தப்பட்ட மூலகம் வெளிப்புற உடல் உறுப்புல காதோடு தொடர்புடையது. இப்ப இந்த காதையே மனசால நம்ம கவனிக்க போறோம். வலது காது, இடது காது, இந்த ரெண்டு காதையும் அப்படியே மனசால கவனிங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும் ரெண்டு காது மேலேயே கவனத்தை செலுத்துங்க. எண்ணங்கள் முழுவதும் காதையே கவனிங்க. வலது காது, இடது காது, காதையே கவனிங்க. இப்ப காதுல ஏற்படக்கூடிய எரிச்சல், அலர்ஜி, காதடைப்பு, காது சரியா கேட்காத தன்மை, இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு குணம் கிடைக்கும். ஆழ்ந்து காதையே கவனிங்க.
உங்க எண்ணங்கள் முழுவதும் காதையே கவனிங்க. மனசு முழுவதும் காதையே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் காதையே கவனிங்க. அடுத்து ருசி. ருசி என்ற முறையில் நீர் எந்த ருசியோடு தொடர்புடையதுன்னா உப்பு ருசியோடு தொடர்புடையது. உப்பு இருக்கு இல்லைங்களா, சால்ட்டு. இந்த நீர் நம்ம உடம்புக்குள்ள எந்த ருசியோடு தொடர்புடையதுன்னா உப்பு ருசியோடு தொடர்புடையது. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நாக்குல நம்ம உப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு அந்த உப்பு சுவையை நாக்கில் அப்படியே கவனிங்க. பாவனையா பாருங்க. நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த உப்பு சுவை இப்போ உறுதியா உங்க நாக்கில் உங்களால உணர முடியும். இப்ப நாக்குல உப்பு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு அந்த உப்பு சுவையை நாக்கில் ஆழ்ந்து கவனிங்க. கல்லுப்பையோ சால்ட் உப்போ நாக்கில் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா பாவனை பண்ணுங்க. அதை ருசிக்கிற மாதிரி அப்படியே கவனிங்க. கல்லுப்பையோ சால்ட் உப்பையோ நாக்கில் அப்படி கொஞ்சம் ஒரு சிட்டியை கொட்டிக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிங்க. அந்த உப்பு சுவையை அப்படியே சுவைங்க. பாவனையா அந்த உப்பு சுவையை சுவைங்க பார்க்கலாம். நல்லா அந்த உப்பு சுவையை அப்படியே உணருங்க. அந்த உப்பு சுவையை அப்படியே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. அந்த உப்பு சுவையை அப்படியே நாக்கில் கவனிங்க. அதுக்கடுத்து இந்த நீர் நம்ம உடம்புல குணம் என்ற முறையிலையும் வலிகள் என்ற முறையிலையும் நம்ம உடம்போடு எது தொடர்புடையதுன்னு பார்க்கும்போது, குணம் என்று பார்க்கும்போது பயம் என்ற உணர்வோடு நம்ம உடம்புல தொடர்புடையது. இப்போ இந்த நீர்த்தன்மை கூடனாலும் குறைஞ்சாலும் நம்ம உடம்புல என்ன ஏற்படும்னா பய உணர்வுகள் ஏற்படுது. ஒரு பேச்சுக்கு கிட்னியோ அல்லது யூரினரி பிளாடரோ பாதிப்படையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பயம் என்ற உணர்வு ஏற்பட்டுருது இல்லைங்களா. இது எதனோடு தொடர்புடையதுன்னா இந்த பயம் என்ற உணர்வு, பயம் என்ற குணம் எதனோடு தொடர்புடையதுன்னா நீரோடு தொடர்புடையது. இப்போ இந்த பயம் என்ற உணர்வு எப்பயாவது நீங்க பயம் ஏற்பட்டு இருந்ததுன்னா, எந்த பயம் ஏற்பட்டதோ அந்த பயம் போக்கிக்கிறதுக்கு இந்த நீர் மேல நம்ம தவம் பண்ணோம்னா பயம் போயிடும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பெரிய கிணறியோ அல்லது கடலை நினைச்சுக்குங்க. அந்த கடலோட மையத்துல இப்போ ஒரு கடலை நினைச்சுக்குங்க, அல்லது ஒரு கிணறு அல்லது ஒரு தொட்டி, இந்த மாதிரி நீங்க எங்கெல்லாம் நீர் நிலையில குளிச்சு இருக்கீங்களோ, அந்த நீர்ல முழுகி குளிச்சு இருக்கீங்களோ, அதாவது நீருக்குள்ள உக்காந்துட்டு இப்போ ஒரு தொட்டியில எப்பயாவது குளிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த தொட்டிக்குள்ள முழுகி தலை முழுகிற அளவுக்கு உள்ள உக்காந்து குளிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாவனை பண்ணிக்கிங்க. அல்லது கடல்லையோ எங்கேயாவது குளிச்சிருந்தா நீருக்குள்ள முழுகி நீங்க குளிச்சதை பாவனை பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஒரு அருவியில குளிச்சிருந்தாலும் பாவனை பண்ணிக்கலாம். இப்போ அந்த நீர்ல நீங்க முழுகி இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிங்க. அல்லது அருவியில குளிச்சிருந்தீங்கன்னா அதுல பாவனை பண்ணீங்க. இந்த ரெண்டுமே இல்லைன்னா ஷவர் பாத்துல குளிச்சிருப்பீங்க இல்லையா, தலையிலிருந்து வழிஞ்சு ஓடி இருக்கீங்களா, அந்த மாதிரி நீங்க குளிக்கும் போது பாவனை பண்ணிக்கிங்க. ஆழ்ந்து கவனிங்க. அப்படியே தண்ணிக்குள்ள நீங்க முக்கி இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிங்க. அல்லது ஷவர் பாத்தில் குளிக்கிறது அப்படியே பாவனை பண்ணி பாருங்க, குளிக்கிற மாதிரி. அல்லது கடல்ல குளிச்சு இருந்தீங்கன்னா அதை அப்படியே நினைச்சுக்குங்க. கிணத்துல குளிச்சு இருந்தீங்கனாலும் கிணத்துக்குள்ள முக்கி நீங்க குளிச்சதை அப்படியே பாவனை பண்ணுங்க. ஆழ்ந்து கவனிங்க. அந்த செயலை மனக்கண்ணால அப்படியே பாருங்க.
அப்படியே ஆழ்ந்து கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் தண்ணியில முக்கி இருக்கிறதையோ தண்ணியில குளிக்கிற மாதிரி பாவனை பண்ணுங்க. அதுக்கடுத்து நீர் என்ற மூலகம் நம்முடைய சீதோஷ்ண நிலை அப்படின்னு பார்க்கும்போது குளிர்காலத்தோடு தொடர்புடையது. இந்த நீர் குளிர்காலத்தோடு தொடர்புடையது. இப்போ நம்ம குளிர்காலம் ஏற்படும் போது உடம்புல அந்த குளிர் ஏற்படும் சொல்லுவீங்களா, உடம்புலாம் கொஞ்சம் அப்படியே நடுங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி குளிர்காலத்தில் உடம்பு சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே பாவனையாக கொண்டு வாங்க. அந்த குளிர்காலத்தில் உடம்பு அப்படியே சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த உணர்வு அப்படியே கொண்டு வாங்க. உங்கள் உடம்புலாம் குளிர்காலத்தில் அந்த சில்லுன்ற ஒரு உணர்வு ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த உணர்வுகளை அப்படியே கவனிங்க. அந்த குளிர்ச்சி தன்மை அப்படியே கவனிங்க. அல்லது ஏசி போட்டும்போது ஏசி பக்கத்தில் நின்னீங்கன்னா சில்லுன்னு உங்கள் உடம்பு முழுசும் பரவுது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் கவனிக்கலாம். அந்த உணர்வுகளை அப்படியே கவனிங்க. அந்த சில்னஸை உங்கள் உடம்பு முழுவதும் அந்த சில்னஸை கவனிங்க. ஆழ்ந்து அந்த சில்னஸை கவனிங்க. ஆழ்ந்து அந்த குளிர்ச்சி தன்மையை அப்படியே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அந்த குளிர்ச்சி தன்மையே பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க. அதுக்கடுத்து இந்த நீர் என்ற மூலகம் நம்ம உடம்புல கூடனாலோ குறைவினாலோ ஏற்படக்கூடிய உடல் பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது, பாதிக்கக்கூடிய பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது கழுத்து, இங்க பாதிப்பு ஏற்படும். நான் சொல்ல சொல்ல அந்த உறுப்பியே மனசால கவனிங்க. கழுத்தை கவனிங்க. மனசு முழுவதும் கழுத்தையே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க கழுத்தையே. அதுக்கடுத்து கழுத்து பின்பகுதி, அதாவது தலைக்கு கீழ்ப்பகுதி பிடரின்னு சொல்லுவாங்க. அந்த பிடரியிலிருந்து முதுகு தண்டோட கடைசி எலும்பு, வால் எலும்பு, அதை அப்படியே கவனிங்க. கழுத்தோட பின்பகுதியிலிருந்து, தலையோட கீழ்ப்பகுதியிலிருந்து வால் எலும்பு விரியும் அந்த முதுகுத்தண்டு அப்படியே கவனிங்க மனசால. அதுக்கடுத்து நம்ம தொடை, பின்பக்க தொடையிலிருந்து பாதம் வரை ஏற்படுகின்ற வலிகள். இப்போ இந்த பின்பக்க தொடையை அப்படியே மனசால கவனிங்க. ஆழ்ந்து பின்பக்க தொடையை கவனிங்க. கண்ட சதை என்று சொல்லக்கூடிய காஃப் மசில் அப்படியே கவனிங்க. அந்த குதிகால மனசால கவனிங்க. உங்க பாதங்களை அப்படியே கவனிங்க. இப்போ அந்த முழங்கால், அப்படியே பாதத்திலிருந்து முழங்கால் வரையும் அப்படியே மனசால கவனிங்க. இப்போ உங்க முட்டியை கவனிங்க. கால் முட்டியை கவனிங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த பஞ்சபூத கூட்டுல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூத கூட்டு தான் நம்ம பருவுடலோட இயக்கம். தோற்ற பொருள்கள் அனைத்துமே இந்த பஞ்சபூதத்தோட கூட்டு தான். இந்த பஞ்சபூதத்துல நீர் என்ற மூலகம், நீர் என்ற பொருள் நம்ம உடம்புல கூடுனாலோ குறைஞ்சாலோ ஏற்படுகின்ற பாதிப்புகளை பார்த்தோம். உடல் உறுப்புகளை பார்த்தோம். அதனுடைய நிறத்தை பார்த்தோம். அந்த நீர் ஏற்படுகின்ற சுரப்புகள் என்னென்ன பொருள்கள் பார்த்தோம். வெளிப்புற
உறுப்புகளை பார்த்திருக்கோம், அதோட ருசியை நம்ம பார்த்திருக்கோம், அதனுடைய குணத்தை நம்ம பார்த்திருக்கோம். சீதோஷ்ண நிலை என்று சொல்லும் பொழுது நீருடைய சீதோஷ்ண நிலையை நம்ம பார்த்திருக்கோம். அந்த நீர் பாதிப்பு கூடவோ குறையவோ இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உடல் உறுப்புகள் பாதிப்பை நம்ம பார்த்திருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த பாதிப்புகள்லாம் இருக்கோ, சொன்ன பாதிப்புகளில் எந்த பாதிப்புகள்லாம் இருக்கோ, இந்த தவத்தை தினந்தோறும் இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் செய்தீங்கன்னாவே உறுதியாக உங்கள் உடம்புல ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிட்னி, யூரினரி பிளாடர் இதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு விலகிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசால நினச்சிக்கணும், இந்த பதிவை கேட்டுக்கிட்டே நீங்கள் பயிற்சியை செய்யும் போது எந்த ஒரு சவுண்டும் வெளியிலிருந்து வராத மாதிரி பார்த்துக்குங்க. ஹெட்செட் போட்டுட்டு செய்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அல்லது எந்த ஒரு சவுண்டும் இல்லாத ஒரு தனி அறையில் உக்காந்துட்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக மேற்சொன்ன துன்பங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் விலகிடும். இந்த மாதிரி பதிவுகள். அடுத்து நம்ம இன்னைக்கு நீர் என்ற பூதத்தை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நிலம், காற்று, நெருப்பு, அதுக்கடுத்து சொல்லக்கூடிய சக்தி, வான்காந்த சக்தி, இதை பற்றியெல்லாம் நம்ம இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த பதிவு ஆடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.